சிங்கமும் அதுக்கு விசுவாசமான ஓனாயும் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காட்டுல புதையல் இருக்குன்னு சிங்கத்துக்கு தெரிய வருது. முயல் நல்லா குழி தோண்டுங்கிறதுனால சிங்கம் முயலை கூப்பிட்டு, நீ மண்ணை தோண்டி புதையலை எடுத்து தரலைனா உன்னையும் உன் குடும்பத்தையும் சாப்பிட்டுருவேன்னு மிரட்டுது. முயலும் அமைதியா சரின்னு ஒத்துக்குது. 3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. முயல் தோண்ட ஆரம்பிக்குது. நேரம் ஆக ஆக முயல் கிட்ட இருந்து சத்தமே வரல. ஓனாயும் களைப்புல பக்கத்துல இருந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க போயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆனதுனால பொறுமை இழந்த சிங்கம் குழிக்குள்ள குதிக்குது. அங்க தங்கமும் இல்ல, முயலும் இல்ல. திடீர்னு சத்தம் கேட்டு சிங்கம் மேல பார்த்தப்ப அங்க முயல் சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்துச்சு. எப்படி மேல போன? தங்கம் எல்லாம் எங்கன்னு சிங்கம் கேட்க, தங்கம் எல்லாம் என்கிட்டதான் இருக்குன்னு முயல் சொன்னதும் சிங்கம் கோவத்துல, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, ரொம்ப வலிமையானவன், உன்னை சாப்பிட போறேன்னு கத்துது. நீ பலசாலியா இருக்கலாம், ஆனா உன்னால என்ன மாதிரி குழி தோண்டவும் முடியாது, இந்த குழியில இருந்து வெளியே வரவும் முடியாது. இன்னொரு விஷயம், நீ அரசனா இல்ல, அரசனா இருந்தன்னு முயல் சொல்லுது. ஓநாய்க்கு என்ன ஆச்சுன்னு சிங்கம் கேட்க, ஏரியில இருந்த விஷம் கலந்த தண்ணியை குடிச்சு அது இறந்துருச்சு. இப்ப உங்கள் முறைன்னு சொல்லுது. ஆணவமும் பேராசையும் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். புத்திசாலித்தனமும் துணிச்சலும் வெற்றிக்கான திறவுகோல்.